டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனால ஃபாஸ்ட்டாக ஒரு அப்டேட் தந்துடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், ரேங்க் லிஸ்ட் வந்துட்டா எல்லாருமே வெப்சைட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானுமே 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வெப்சைட் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்குள்ள டேயும் நாளைக்குள்ள டேயும் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டோட ஸ்கோர் கார்டு நமக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நீட்டோட ஸ்கோர் கார்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீட்டோட ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, நீட்டோட ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகாமல் நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீட்டோட ஸ்கோர் லிஸ்ட் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரிலீஸ் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நமக்கான ரேங்க் லிஸ்ட்டை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். பொதுவாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6:30க்கு மேலே தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்னிங் டைம்லாம் ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு வெரி ரேர் தான். ஸோ ஈவினிங் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் எல்லாருமே வெப்சைட்டை பாருங்க, நானும் வெப்சைட்டை பார்த்துட்டே இருக்கேன். சப்போஸ் நான் அப்டேட் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. மேம் இந்த மாதிரி நமக்கு அப்டேட் வந்திருக்குது, வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் சீக்கிரமா என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டோட்டல் அப்ளிகேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 67,079 மாணவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனது உடனே நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையாக டைம் எடுத்து உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுமையாக செக் பண்ணுங்க. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் டெலகிராம் சேனலில் என்ன செய்வேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்கள் பேர், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பொறுமையாக செக் பண்ணுங்க. அவசரப்பட்டு பார்த்துட்டு என் பேர் வரல அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதுங்க அப்படின்னா பயப்படாதுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக பேர் வந்துடும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பேர் கண்டிப்பாக என்ன செய்யாது அப்படின்னா மிஸ் ஆகாது. நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ நேம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணியிருப்பீங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருந்திருக்காது, எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டோட, அந்த ஒரு நம்பிக்கையோட, எந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம இவ்வளோ நாள் இருந்தோமோ அதே நம்பிக்கையோட இன்னும் 1 or 2 days நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். சப்போஸ் இன்னைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரல அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட் ஒருவேளை நாளைக்கு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம். அண்ட் இந்த பிடிஎஃப் ஃபைல் மொபைலில் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாரோட மொபைல்லையும் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பார்க்குறதுக்காக நீங்கள் எந்த ஒரு லைக் கம்ப்யூட்டர் சென்டருக்கும் போக வேண்டாம். அங்கே போய் என் ரேங்கை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ ரேங்க் லிஸ்ட்டோட பிடிஎஃப் ஃபைலை டெலகிராம் சேனலில் நான் போடுவேன். நீங்கள் உங்களோட மொபைலில் அது ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்கள் அம்மா மொபைல்லையோ அக்கா மொபைல்லையோ பக்கத்து வீட்டு அக்கா அண்ணே மொபைல்லையோ என்ன செய்யுங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும். ஸோ ப்ராப்பராக உங்ககிட்ட சஃபிஷியண்டாக மொபைல் டேட்டா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேஜஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ பொறுமையாக என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் பாருங்கள். ரெண்டாவது, ரேங்க் லிஸ்ட்டும் கவுன்சிலிங் ஷெடியூலும் ஒருவேளை ஒரே டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டும் கவுன்சிலிங் ஷெடியூலும் கூட ஒருவேளை ஒரே டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் இது வரைக்கும் பேராமெடிக்கலை பொறுத்தவரையில் ரேங்க் லிஸ்ட் தனியாக ஒரு 4 days கழிச்சு தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான டைம் டேபிள் இல்லைனா ஷெடியூல் கொடுப்பாங்க. ஒருவேளை நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சேர்த்தும் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நான் எந்த ரவுண்டில் வருவேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் வருவேனா, செகண்ட் ரவுண்டில் வருவேனா, தேர்ட் ரவுண்டில் வருவேனா, ஃபோர்த் ரவுண்டில் வருவேனா அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படிங்கிறத ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எந்த ரவுண்டில் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாமே தான் தவிர, எக்ஸாக்டாக நீங்கள் எந்த ரவுண்டில் வரீங்க அப்படிங்கிறது கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம எப்படி ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோமோ இதே மாதிரி அடுத்து நம்ம கவுன்சிலிங்கான ஷெடியூலுக்காக வெயிட் பண்ணணும். கவுன்சிலிங் ஷெடியூலில் தான் நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா, ஃபோர்த் ரவுண்டா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்றாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன காலேஜஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் காலேஜஸா, செகண்ட் ரவுண்டுக்கு எஸ்எஃப் காலேஜா, இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கும் எஸ்எஃப்க்கும் சேர்த்து நடத்துகிறாங்களா, இதெல்லாம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே தெரியாது. கவுன்சிலிங் ஷெடியூல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். நேம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து கவுன்சிலிங் ஷெடியூலுக்காக வெயிட் பண்ணுவோம். கவுன்சிலிங் ஷெடியூலில்
நம்ம எந்த ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கூட நான் இருக்கிறேன். நம்ம சேர்ந்து தான் வந்து இவ்வளோ நாளும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நீங்கள் காலேஜ் போய் ரீச் ஆகுது வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உங்களை கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.